வணக்கம்ங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மணத்தக்காளி சுண்டைக்காய் வத்தல் குழம்பு ப்ரீமிக்ஸ். 1 ஸ்பூன் பொடியை எடுத்து தண்ணியில் கலக்கி கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா கல்யாண வீட்டு ஸ்டைல் வத்த குழம்பு ரெடிங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் இதில் வேறு எந்த பொருளும் சேர்க்காமல் அப்படியே கொதிக்க வச்சு பயன்படுத்தலாம். தனியாக தங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு, மேலும் அதிகமாக சமைக்க முடியாத முதியோர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கும். மேலும் சுவையும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது கூட ஒரு அவித்த முட்டை, ஒரு சுட்ட அப்பளம், இல்லைனா ஒரு துவையில் அரைத்து வச்சு ஒரு தரமான மதிய உணவை நம்ம சாப்பிட்டு முடிக்கலாம். வாங்க இந்த வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். முதல்ல இந்த வத்தல் ப்ரீமிக்ஸை வச்சு எப்படி வத்த குழம்பு செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பிடிச்சிருந்தால் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். 4 ஸ்பூன் மணத்தக்காளி சுண்டைக்காய் வத்தல் ப்ரீமிக்ஸ் எடுத்து ஒரு 2½ கப்பு தண்ணீரில் கலந்துடலாங்க. பச்சை தண்ணி தான், இது கட்டியெல்லாம் தட்டாது. அப்படியே கலந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நீங்கள் கொதிக்க விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் எண்ணெய் சேர்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 நிமிஷத்தில் கெட்டி ஆகிடுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். நான் மஞ்சள் இந்த வத்த குழம்பு ப்ரீமிக்ஸில் சேர்க்காமல் செய்கிறேன். ஏன்னா நீண்ட நாள் வைக்கணுன்னா மஞ்சள் தூள் சேர்க்காமல் செய்யலாம். இல்லை சேர்த்தும் நீங்கள் செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மஞ்சள் தூள் கூட ஆட் பண்ண வேண்டாம். குழம்பு கொதித்து கெட்டியானதும் நமக்கு மணத்தக்காளி சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடிங்க. இது ஸ்டவ்வில் தான் வச்சு பண்ணணும்னு இல்லை. இதை போல் ரைஸ் குக்கர் இருந்துச்சுன்னா இந்த பேனில் அதே மாதிரி கலக்கி ஊற்றி கெட்டியாகும்போது நம்ம இறக்கிக்கலாம். ஒரு கெட்டிலில் வச்சு நம்ம கொதித்து எடுத்து வச்சுக்கலாம். வெளியில் தங்கி இருக்கிற பிள்ளைகள் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் ஸ்டவ் இல்லாத பட்சத்தில். இது பாருங்கள், மணத்தக்காளி வத்தல். என்னுடைய யூடியூப் தோழி ஒருத்தவங்க மணத்தக்காளி வத்தல், வேப்பம்பு வத்தல் எனக்கு கிஃப்டாக அனுப்பி கொடுத்தாங்க. அவங்க பேர் சொல்ல வேணான்ட்டாங்க. ரொம்ப தரமான மணத்தக்காளி வத்தலுங்க, நல்லா இருக்குது. நீங்கள் இது போல் வத்தல் கிடச்சிதுன்னா வாங்கி பயன்படுத்துங்க. மேலும் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நம்ம வீடியோ பார்த்து செய்ய முடியாத சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மூட்டு வலிக்கு பிரண்டை முடக்கத்தான் எண்ணெய், மேலும் முருங்கைக்கீரை, சுண்டைக்காய், முடக்கத்தான், ஆவாரம்பூ, இது போல் சில மூலிகைகள், பிரண்டை இதெல்லாம் வச்சு செய்யக்கூடிய இட்லி பொடி, சூப் மிக்ஸு, மேலும் ஹெல்த் மிக்ஸ் இதெல்லாம் நாம் செய்து கொடுக்குறோம் ஆர்டரின் பேரில். தேவைப்படுறவங்க இதில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தாராளமாக மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். இது போல் சர்க்கரை இருக்கிறவங்க, இந்த மூட்டு வலி இருக்கிறவங்க, முடக்குவாதம் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நிறைய பயனுள்ள மாதிரி சில பொருள்கள் தான் நாம் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வாங்க ப்ரீமிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானொலி சூடு பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துருக்கிறேன். நல்ல சுத்தமான பருப்பு வகைகள் எடுத்துக்கோங்க. இந்த 1/2 கப்பு கடலை பருப்பை வானொலியில் சேர்த்து ஒரு 10 செகண்ட் அளவுக்கு சூடாகிற வரைக்கும் இதை சூடு பண்ணிக்கோங்க. இதை வறுத்து எடுக்கிறது எல்லாமே மிதமான சூட்டில் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க. ஒரு 10 செகண்ட் கழித்து 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு இதையும் சேர்த்து இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறம் மாறிடக்கூடாது, ஒரு பச்சை வாசனை இருக்கவும் கூடாது. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து ஒரு தட்டில் தனியாக கொட்டி வச்சுக்கோங்க. இப்போது 1 கப் அளவுக்கு தனியா, 1/2 கப்பு நம்ம கடலைப்பருப்பு எடுக்கிறோம், 1 கப் அளவுக்கு தனியா எடுக்கிறோம், மல்லி விதை. இதையும் சேர்த்து இந்த மல்லி அப்படியே ஒரு மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். அந்த பக்குவத்தில் இதையுமே எடுத்து நாம் பருப்பு கூட எடுத்து கொட்டி வச்சிடலாம். இது போல் வறுத்து எடுத்துறத நீங்கள் ஒரு பேப்பர் மேலே கூட கொட்டி வைக்கலாம். அப்போ தான் அடியில் ஈரம் பிடிக்காமல் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன், அதாவது பெரிய ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துருங்க. இது பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இந்த வெந்தயத்து கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்க போகிறோம். ஏன்னா மிளகு சேர்த்து ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, அதனால் வெந்தயம் வறுந்த பிறகு சேருங்க. பாருங்கள், பெரிய ஸ்பூன் தான் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகு இதையும் சேர்த்து ஒரு 10 செகண்ட் அப்படி சூடு பண்ணி எடுத்து இதை நம்ம பருப்பு தனியாலாம் வறுத்து கொட்டி வச்சுருக்குறோம் இல்லையா, அது கூடவே இதையுமே எடுத்து நாம் சேர்த்துடலாம். அடுத்து ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம், நான் எப்போவுமே கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன், அதனால் பெருங்காயம் வறுத்துக்கிறேன். ஒரு 3 இன்ச் அளவுக்கு பெருங்காய கட்டி எடுத்து நல்லா பிச்சு எடுத்துக்கோங்க. அதை நம்ம எண்ணெயில் சேர்த்து மிதமான தீயில வறுத்தாதான் பெருங்காயம் வெளியிலையும் நல்லா பொரிஞ்சு உள்ளேயும் நல்லா பொரிஞ்சிருக்கும். இல்லைன்னா வெளியில் மட்டும் கரிஞ்சிரும், உள்ளே அப்படியே கட்டியாகவே இருக்கும். இப்போ இதே போல் நல்லா பொரிச்சு எடுத்து தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே எண்ணெயில் 50 கிராம் அளவுக்கு வரமிளகாய், நான் எடுக்கிற இந்த மிளகாய் காரம் சரியாக இருந்ததுங்க. உங்களுடைய மிளகாயோட காரத்தை பொறுத்து நீங்கள் கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. 10 கிராம் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய், இது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே இந்த மிளகாய் நல்லா கொஞ்சம் மொறுன்னு வரணும். அந்த பக்குவம் வரைக்கும் மெதுவாக வறுத்து எடுத்துக்கணும். நாம் இதில் நிறைய பொருள் சேர்ப்போங்க, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஒரு பொருளையுமே நோட் பண்ணிக்கோங்க.
ஏன்னா வறுக்கிற நேரமும் வறுக்கிற முறையும் ரொம்ப முக்கியம். ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா வத்த குழம்பு ருசி மட்டும் சரியாக இருக்காது. மிளகாயும் எடுத்து தனியாக கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எல்லாமே நல்லெண்ணெய் தாங்க நான் சேர்க்கிறேன் வறுக்கிறதுக்கு. புளி 200 கிராம் புளி. இந்த அளவு பருப்பு தனியாவுக்கு 200 கிராம் புளி. கொட்டை, நார், சக்கை இதெல்லாம் இல்லாமல் சின்ன சின்ன பீஸாக இது போல் உடச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் புளியை நல்லா வறுத்து எடுக்க முடியும். இந்த புளி வறுக்கிற பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நாம் ஊற்றின அந்த 3 ஸ்பூன் எண்ணெயில் இப்போ நாம் வறுக்கிறோம். பெருங்காய கட்டி வறுக்காதவங்க 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இந்த புளியை வறுத்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா அழுத்தி எடுக்காமல் 1.25 கப்பு வந்துச்சு. அதாவது எனக்கு மெஷர் பண்ண முடியாது 200 கிராம்ன்றவங்க கப்பில் அளவு எடுத்துக்கோங்க. அழுத்தி மட்டும் பிடிக்கக்கூடாது. இது போல் சின்ன சின்ன பீசஸாக எடுத்து கண்டிப்பாக ஒரு 2 நிமிஷமாவது இந்த புளியை வறுக்க வேண்டியது இருக்கும். அப்போ தான் நமக்கு புளியோட பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் நம்ம எடுத்து ஆற வச்ச பிறகு நல்ல கலகலன்னு இருக்கும் அந்த புளி ஒன்று ஒட்டாமல். ஏன்னா நம்ம பொடியோடு சேர்த்து அரைக்க போகிறோம், அதிக அளவு புளி சேர்க்கிறோம். அதனால் புளி வறுக்கிற பக்குவம் ரொம்ப முக்கியம். தீயாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. அதையுமே எடுத்து தனியாக ஒரு தட்டில் கொட்டி வச்சுருங்க. இப்போ நான் வானலியை கழுவி எடுத்துகிட்டேன். சூடு பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு காய்ந்த கருவேப்பிள்ளை ஒரு 2 கைப்பிடி அள்ளி போட்டுக்கோங்க. இது போல் காய்ந்த கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலையாக இருந்தால் நல்லா அலசி நீர் வடித்து வறுத்து எடுத்துக்கோங்க. மொறுன்னு ஆகிற வரைக்கும். அந்த காய்ந்த கருவேப்பிலையை சூடு பண்ணி பருப்பு கூட கொட்டி வச்சுட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு எடுத்து அதையுமே இந்த சூட்லேயே ஒரு 10 செகண்ட் போல், இதோட ஈரத்தன்மை இருக்கக்கூடாது, அதை அப்படியே வறுத்து நாம் இந்த பருப்பு கூடையே இந்த உப்பையும் சேர்த்துடலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நெய் சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி பூண்டு நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்றவங்க பூண்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பூண்டு விரும்பி சாப்பிட்றவங்க இன்னுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் மிதமான சூட்டில் வச்சு பூண்டை வறுத்து எடுத்து தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே நெய்யில் நம்ம மணத்தக்காளி வத்தல் எடுத்தோம் இல்லையா, 1/2 கப்பு வத்தல். எவ்வளோ கடலைப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு மணத்தக்காளி வத்தல். நான் 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன், 1/2 கப்பு மணத்தக்காளி வத்தல் எடுத்துக்கிறேன். இதை சேர்த்துருங்க. 1/4 கப் அளவுக்கு சுண்டைக்காய் வத்தல் எடுத்துக்கிறேன். ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம சாப்பிடும் போது ரொம்ப சுவையாக இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு வத்தல் தான் உங்கள்கிட்ட இருக்குன்னா அந்த வத்தல் மட்டும் பயன்படுத்திக்கோங்க. இல்லை மணத்தக்காளி வத்தல் என்கிட்ட இல்லை, சுண்டைக்காய் வத்தல் தான் இருக்குன்னா நீங்கள் அதை ஒரு 3/4 கப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த நெய்லியே மிதமான தீயில் வச்சு பொறுமையாக ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் வறுத்து எடுக்கணும். இந்த சுண்டைக்காய் வத்தலை எடுத்து நம்ம நசுக்குன்னா நல்லா மொறுன்னு இருக்குங்க. மணத்தக்காளி வத்தல் கொஞ்சம் சவன் தான் தெரியும், ஆனால் ஆறின பிறகு நல்லா கிறிஸ்பியாக மாறிடும். இந்த பக்குவத்தில் தனியாக ஒரு பவுலில் எடுத்து கொட்டி வச்சுருங்க. இப்போ ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன், பெரிய ஸ்பூனால் 2.5 டேபிள் ஸ்பூன் கடுகு. இந்த கடுகை நல்லா சேர்த்து பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரியிற ஸ்டேஜில் நாம் எடுத்து தனியாக ஒரு கப்பில் கொட்டி வச்சிடணும். எல்லா கடுகுமே நல்லா பொரிஞ்சிடணுங்க. இந்த பக்குவத்தில் எடுத்து தனியாக ஒரு கப்பில் கொட்டிடுங்க. மறுபடியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு காய்ந்த கருவேப்பிலை எடுத்து அதை சூடு பண்ணி எடுத்துகிட்டா போதும். ஏன்னா நல்லா அலசி நல்லா உலர்த்திட்டு காய வச்ச கருவேப்பிலைன்றதுனால நான் சூடு பண்ணி மட்டும் எடுத்துடுறேன். நல்லா மொறுன்னு ஆகிடும். அதை தனியாக எடுத்து ஒரு கப்பில் வச்சுருங்க. இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வரமிளகாய், நீட்டு மிளகாய், குண்டு மிளகாய் எதுனாலும் விதை நீக்கிட்டு சேருங்க. நிறையா விதை வேண்டாம். சேர்த்து இந்த மிளகாய் நல்லா கொஞ்சம் மொறுப்பாகிற வரைக்கும் வறுத்து எடுத்து, இந்த கருவேப்பிலை வறுத்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் இந்த மிளகாயுமே சேர்த்து எடுத்து வச்சுருங்க. இதில் பாதி மட்டும்தாங்க நாம் அரைக்க போகிறோம், பாதியை முழுசாக சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு ஸ்டெப்பையுமே கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் செய்து முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு புளி பாருங்கள் கலகலன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அப்படியே ஆறிடுச்சு. இந்த பக்குவம் இருந்தால் தான் நம்ம பொடி அரைக்கும் போது பொடி நல்லா உதிரியாக இருக்கும். இல்லைன்னா பிசுபிசுப்பு தன்மை இருக்கும், நீண்ட நாள் இருக்காது. இப்போ நமக்கு மிளகாயோட காம்பெல்லாம் எடுத்துடலாம். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கூட நீங்கள் மஞ்சள் தூள் சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 4-5 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருங்க. நான் ஒரு 4-5 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டேன். மஞ்சள் தூள் நான் சேர்க்கலை. நீண்ட நாள் வைக்கும்போது மஞ்சள் தூள் சேர்க்காமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்துகிறீங்கன்னா மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாதியாக 2 பேட்சாக நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறேன். முதல் பேட்ச் கூட பாதி புளி சேர்த்துடுறேன், அதாவது 100 கிராம் புளி சேர்த்துடுறேன். 2வது பேட்ச் கூட 100 கிராம் புளி சேர்த்து அரைச்சிட்டேன். கடைசியாக கொஞ்சமாக எடுத்து இந்த பெருங்காயத்தை சேர்த்து அரைச்சிருங்க. அப்போ தான் அதோட வாசனை நல்லா இருக்கும். கடைசியாக சேர்க்கும் போது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி நாம் போட்டாச்சுங்க. நல்லா கலந்துருங்க. இப்போ பேட்சாக நம்ம அரைச்சிருக்கோன்றதுனால இதை நல்லா அடியிலேருந்து கிளறி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க.
இந்த மணத்தக்காளி சுண்டைக்காய் வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ்ன்னு நினைக்காதீங்க, அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இப்போ இந்த பொடியில் நாம் வறுத்து வச்சுருக்கிற நெய்யில் வறுத்த இந்த மணத்தக்காளி சுண்டைக்காய் வத்தலை சேர்த்துருங்க. நெய்யில் வறுக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெயில் வறுக்கலாம், இல்லை ட்ரை ரோஸ்ட் கூட நீங்கள் செய்யலாம். இது கூட நாம் வறுத்து வச்சுருக்கிற கருவேப்பிள்ளை, இந்த காய்ந்த மிளகாய் அதையும் சேர்த்துருங்க. கடுகு நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அதையுமே கொட்டி எல்லாத்தையும் கலந்துருங்கங்க. நான் ஏன் ஆரம்பத்தில் எண்ணெய் வேணும்னா சேருங்கன்னு சொன்னேன்னா பாருங்கள், நம்ம எதையெல்லாம் எண்ணெய் சேர்த்து வறுக்கணுமோ அதை சேர்த்தாச்சு, நெய் சேர்த்தும் வறுத்தாச்சு. அதனால் எண்ணெய் சேர்த்து தான் இந்த குழம்பு வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இந்த வத்தல் ப்ரீமிக்ஸை 2 பாகமாக பிரிச்சுக்கிறேன். பூண்டு சேர்க்காமல் ஒரு பங்கு, பூண்டு சேர்த்து ஒரு பங்கு. ஸோ பூண்டு வேண்டான்னு நினைக்கிறவங்க அப்படி செய்துக்கோங்க. பூண்டு வேணும்னு நினைக்கிறவங்க வறுத்து வச்ச பூண்டு இது கூட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா காய்ந்த கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள். ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக 3 மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம். வெளிநாடுகளில் இல்லை வெளியூரில் தங்கி உங்கள் பிள்ளைகள் இருப்பாங்க. நம்ம வீட்டு டேஸ்ட் கிடைக்காதவங்களுக்கு இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் ஸ்டவ் இல்லைன்னா கூட ஒரு பாய்லரோ ஒரு கெட்டிலோ ஒரு ரைஸ் குக்கர்லேயோ வச்சு இது போல் செய்துப்பாங்க. 1 கப்பு தண்ணிக்கு 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 1½ டேபிள் ஸ்பூன் பொடி போதுங்க. தாராளமாக 2-3 பேர் இதை சாப்பிடலாம். ஆரம்பத்திலே இதை எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக செய்து கொடுங்க. அதே போல் அதிகமாக சமைக்க முடியாத வயதானவர்கள் இது போல் செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவசரத்துக்கு ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்றது வாய்க்கு ருசியாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த மணத்தக்காளி சுண்டைக்காய் வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கும் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு ஹைப் பாயிண்ட் கொடுங்க. செய்ய முடியாதவங்க ஆர்டர் தரலாம். நன்றி.